இந்த ரம்ஜானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்னு சொன்னால், இறைவனுடைய வேதம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான இறைவேதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். அப்போ இந்த மாதத்தில் முஸ்லிம்கள் அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரை எதையும் சாப்பிடாமல் குடிக்காமல் இறைவனுக்காக நோன்பு நோக்க வேண்டும் என்பதை இறைவன் கூறுகின்றான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட நோக்கத்தையும் இறைவன் சொல்லும் பொழுது உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய வேதம். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால், படைத்த இறைவனை வணங்க வேண்டும், மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும், பிற சமூக மக்களோடு நல்லுறவை மேம்படுத்த வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்க வேண்டும், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். இந்த ரம்ஜானுடைய பண்டிகையில கூட தொழுகைக்கு வருவதற்கு முன்பாக ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விட்டுத்தான் வர வேண்டும் என்பதை இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக இந்த ரம்ஜானுடைய நோன்பை இறைவன் கடமையாக்கி எல்லா சமூக மக்களோடும் ஒரு சிறந்த உறவை மேம்படுத்த வேண்டும் என்பதை முஸ்லிம்கள் மீது கடமையாக்கி இருக்கின்றான். நம்முடைய நாடு ஒற்றுமையில் வேற்றுமையை காணக்கூடிய நாடு. ஆக இந்த நாளிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவருக்கும், நம்முடைய ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் இறைவன் சாந்தியையும் சமாதானமையும் தந்தரல வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அதே போன்று நாம் இந்த நாட்டை மேம்படுத்துவதற்காகவும் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த திருநாளிலே நாங்கள் உறுதிமொழியும் எடுத்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.